மாதம் 2026 சனிக்கிழமை தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய காலை 8:03 9:04 வரை, சுக்கிர ஓரை காலை 11:07 அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். எப்பொழுதும் நீதி, நேர்மை, நியாயமாக தர்ம வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எல்லாவித அருளும் அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுப்பார். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 23ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:02, சூரிய அஸ்தமனம் 7:18. இன்றைய திதி வளர்பிறை சப்தமி. முடியும் நேரம் இன்று காலை 7:34. அதன் பிறகு அஷ்டமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 24ஆம் தேதி அதிகாலை 4:39 முடிவடைந்து பூரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:34 9:04 வரை. அதன் பிறகு காலை 11:38 மதியம் 2:11 வரை. மாலை வேளையில் 6:16 7:18 வரை. ராகு கால நேரம் காலை 10:06 11:38 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:42 4:14 வரை. கூலிகன் காலை 7:02 8:34 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகாலை 4:38 சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நற்றியல், ரிஷப ராசிக்கு பாராட்டு, மிதுன ராசிக்கு பரிசு, கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு ஆர்வம், துலாம் ராசிக்கு முயற்சி, விருச்சக ராசிக்கு பெருமை, தனுசு ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு நலம், கும்பராசிக்கு பக்தி, மீன ராசிக்கு புகழ். இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். குரு ஓரை காலை 8:03 9:04 வரை. சுக்கிர ஓரை காலை 11:07 12:08 வரை. புதன் ஓரை மதியம் 12:08 1:10 வரை. சந்திர ஓரை மதியம் 1:10 2:11 வரை. குரு ஓரை மதியம் 3:12 4:14 வரை. சுக்கிர ஓரை மாலை 6:16 7:18 வரை. பிற உயிர்களை கொள்ளாதிருத்தல், பொய் சொல்லாதிருத்தல், நல்ல குணங்கள் கொண்டவராக இருப்பது, அடக்கமுடையவராகவும், நீதி நேர்மை தவறு செய்யாதிருத்தல், நீதி நேர்மையோடு இருக்கிறது, விருப்பு வெறுப்பின்றி நடுநிலையாக நிற்பவராக இருத்தல், பலரோடு உணவை பகிர்ந்து உண்ணுவராக இருப்பவர், மனதில் மாசு அதாவது குற்றமற்றவர் நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் இறைநிலை அடைந்தவர்கள் என்று நாம் எண்ண வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் கடவுளுக்கு நிகரான அருள் உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு மாசோ குற்றக்குறையோ இவர்கள் எண்ணத்தில் இருக்காது. இப்படிப்பட்டவர்களுடன் நம்ம நெருங்கி பழக வேண்டும். அவர்கள் சொல் பேச்சை கேட்டு மதித்து நடந்தாலே நமக்கும் அந்த மாதிரியான நல்ல குணங்கள் அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.